இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யூதாஸ் காரியோத்து, பிலாத்துவை குறித்து நாம் கடந்த தினங்களிலே நாம் தியானித்தோம். இன்றைய தினத்தில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரபாசை குறித்து நம்ம பார்க்க போகிறோன்னே. இவரை குறித்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஏதோ இவரை குறித்தும் பேசணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் பரிசுத்தம் உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர் அப்படின்ட்டு இந்த இன்சிடென்ட்லேருந்தே நம்ம எல்லாருக்குமே அதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இதில் ரொம்ப உணர்த்துற மாதிரி இருக்கும். சரியா? இந்த பரபாஸ் ஒரு கலகக்காரன். என்ன கலகப்படுத்தினதுனால ஒரு பெரிய இந்த பார்க்குறதுக்கே அவர் அப்படி ஒரு மாதிரி இதாக தான் இருந்தார். ஏன்னா ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி. சரியா? அவர் அவர் செய்த தண்டனைக்கு தான், அவர் செய்த பாவத்துக்கு தான், தவறுக்கு தான் தண்டனை பெற்றவராக அந்த இடத்துல இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு பதிலாக ரெண்டு பேரில் யாரை நம்ம சிலுவையில் அறையணும், யாருக்கு தண்டனை, யாரை விடுதலை பண்ணணுங்கிற பட்சத்தில் பரபாசை விடுதலை பண்ணுறாங்கன்னு இதில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என்ன நம்மளுக்கு அப்படி தோணும்ல, இந்த பரபாஸ் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ தான் விடுதலை செஞ்சிருக்கணும், ஆனால் அந்த இடத்துல பரபாசை விடுதலை பண்ணிட்டாங்கன்னு தோணுதுல. இதே மாதிரி தான் நம்ம தான் தண்டிக்கப்பட்டிருக்கணும், ஆனால் நமக்கு பதிலாக யாரு தண்டிக்கப்பட்டா? ஆண்டவரை இயேசு தண்டிக்கப்பட்டார். என்ன ஆண்டவர் விடுதலை பண்ணப்பட்டிருக்கணும், ஆனால் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ணிட்டு அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன இந்த பரபாஸ் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா, உங்களையும் என்னையும் தான் குறிக்குது. சரியா? நம்மளுக்காக ஆண்டவர் நம்ம விடுதலை பண்ணிட்டு, இல்லை மகளே, நீ செய்த தவறுக்காக நான் அந்த ஆக்கினை தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ இனி திருந்தி வாழு, நீ பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுறாரு? விடுதலையை தருகிறார். பாவியான நமக்காக அவர் பாவமானார், பலவீனமான நமக்காக அவர் பலவீனமாக்கப்பட்டார், சாபமான நமக்காக அவர் சாபமானார், காயப்பட்ட நமக்காக அவர் காயப்பட்டார். என்ன நம்ம எவ்வளோ பாவத்தில் இருந்தாலும் அந்த பரபாஸ் என்ன தவறு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எவ்வளோ பெரிய கொடூரமானவர், அப்படி என்னென்ன குற்றங்களெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரீஃபாக இல்லை. ஆனால் அவருக்காக ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், ஒரு நீதியுள்ள தேவன் அந்த இடத்துல குற்றவாளியாக்கப்படுகிறார். இவரை பரபாசை விடுதலை பண்ணுறாங்கன்னு இந்த பிரதான ஆசாரியர்கள் செய்ததெல்லாம் இதில் நியாயமே இல்லைன்னு, ஒரு நீதியே இல்லாமல் அந்த இடத்துல நடந்து கொண்டார். ஒரு டைம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஒரு விபச்சார ஸ்திரீயை துரத்திக்கிட்டு வர்றாங்க. அப்போ எல்லாரும் ஆண்டவர் என்ன சொல்வாருன்னு சொல்லி பார்ப்போம், இவர் எப்படி நீதி செய்கிறாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கும்படியாக இந்த ஸ்திரீ தவறு செஞ்சுட்டா, இவரை இவளை கல்லறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீயை, விபச்சார ஸ்திரீயை மன்னிச்சு விட்டுறாரு. நம்மளுடைய பாவங்களையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இப்படிதான் மன்னித்து கொண்டு வருகிறார். 38 வருடம் வியாதியா இருந்த அவருக்கு கூட, வியாதியா இருந்தவர் கூட, அந்த பெதஸ்தா குலத்துல இருந்த அந்த மகனை கூட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சுகம் கொடுத்துட்டு, இனி உனக்கு அதிக கேடுண்டானது ஒன்றும் நீ செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவங்களை மன்னித்தார். அந்த ஆக்கினை தீர்ப்பெல்லாம் அவர் பக்கமா எடுத்துக்கொண்டார். என்ன இப்படி நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்கும் நம்ம ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்ம விட்டு தள்ளி போடுகிறவராக இருக்கிறார். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய முதுகுக்கு பின்பாக என்ன பண்ணிட்டாரு? எரிஞ்சு போட்டுட்டாரு. என்ன நீங்க இன்னும் உங்களையே நீங்க குற்றப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் தந்த அந்த விடுதலையை பரபாஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரோ தெரியல, ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்ளணும். சரியா? நம்ம திருப்பி ஒரு டைம் விடுதலை தந்திருக்காங்க, இனி மீண்டும் மீண்டும் அதே பாவம் செய்வேன், மீண்டும் மீண்டும் நான் அப்படி ஒவ்வொருத்தரையா நான் குற்றப்படுத்தி கொண்டு இருப்பேன், மீண்டும் மீண்டும் அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள நான் சென்று கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி நம்ம அந்த பாவத்திலேயே விழுந்து கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி நம்ம வந்துடணும். சரியா?
38 வருட வியாதியா இருந்த அந்த மனுஷனுடைய குடும்பத்தார் என்ன நினைச்சிருப்பாங்க, இவர் இனி திரும்பி வீட்டுக்கே வரமாட்டாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சுகம் கொடுத்தோடனே அவர் திரும்பி போகும்போது அந்த குடும்பத்தாருக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன, இந்த பரபாசம் இருட்டறையில இருந்திருப்பாரு, ஜெயில் வாழ்க்கை, யாருமே ஒரு சந்தோஷமா பேசியிருக்க மாட்டாங்க, ஒரு சமாதானமான சொல்ல அவர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாரு, மனசுல நிம்மதியே இருந்திருக்காது. ஆனா ஆண்டவர் விடுதலை தந்தப்போ அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்னா, நம்ம விடுதலை பெற்றுட்டோம், நம்ம வந்து சாகிறவர் அந்த ஜெயில தான் கடப்போன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பரபாஸ் நம்மளுக்கு எப்படியும் அந்த பஸ்கா பண்டிகையில யாரையாவது ஒருத்தர் விடுதலை பண்ணுவாங்க, கண்டிப்பா நம்மளை விடுதலை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருக்கும் விடுதலை கொடுத்தாரு. சரியா, உங்களையும் இந்த நேரத்துல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் குடிச்சிட்டு இருக்கிறேனே, எனக்கு என்ன ஆண்டவர் விடுதலை தருவாரா, இத்தனை வருஷம் இவ்வளோ இந்த இப்படிப்பட்ட பாவத்துல நான் இருக்கிறேனே, என்ன விடுவிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பரபாஸ்க்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்று உங்களுக்கும் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார், உங்களையும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அந்த தர்ற அந்த விடுதலையை நம்ம வந்து என்ன பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்ளணும். மீண்டும் பாவத்தில் விழுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்ம குற்றப்படுத்துகிறவர் அல்ல, சாத்தான் தான் குற்றப்படுத்துவான், நீ அன்னைக்கு அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவன் தான் நம்மளை குற்றப்படுத்திட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஜென்டில்மேன். சரியா, அவர் நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, பாவியாகிய நம்மை அழைக்கிறார். நம்ம பாவங்களை பாராத அந்த பரிசுத்தர் வந்து நம்மை அழைத்து அந்த பாவத்தை அவரிடமா ஏற்றுக்கொள்கிறார். நீ இந்த பாவம் செஞ்சேன்னு குற்றப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மளை நீதிமானாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாவம் மிகவும் பயங்கரமானது. அந்த பயங்கரமான பாவத்தையே அது உண்டான அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். சரியா, நம்ம வந்து சிலர் மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, மாம்ச இச்சைக்கு அடிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம், இவையெல்லாம் நம்மை கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது. பழையவையெல்லாம் ஒளிந்து போகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை எல்லாம் சுருட்டி தூக்கி போட்டுட்டார் அப்படின்னா அவ்வளோதான், அந்த பாவத்தில் உண்டான அந்த சாப்டரே க்ளோஸ், அந்த ஃபைலே நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமா ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது விடுதலை பெற்றவர்களாக நம்ம வந்து பாவத்திலிருந்து விலகி நாம் வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவரை எப்பொழுதும் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பாம். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இலை பாரவாம். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இலை பாரவாம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. அன்று ஆண்டவர் மூலமாக பரபாஸ்க்கு பெற்ற விடுதலையை போல இன்று ஆண்டவர் மூலமாக நமக்கும் என்னது கிடைச்சிருக்கு, விடுதலை கிடைச்சிருக்கு. உங்களை பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுகிறார். விடுதலை பெற்ற பரபாஸ் ஆண்டவரை பார்த்து எனக்கு தேங்க்யூ அப்படிலாம் சொல்லவே இல்லை என்ன. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள் பாவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நீங்கள் வந்து ஏசப்பா நன்றி ஏசப்பா, என் பாவங்களை உன் தலைமையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும், ஜெபம் செய்வோம். ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நாங்கள் செய்த தவறுக்காக நீங்க தண்டிக்கப்பட்டீங்களே ஏசப்பா, நீங்க அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா. என்னுடைய பாவங்களை எல்லாம் நீங்க சிலுவிலை சுமந்து தீர்த்து விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்க எங்களுக்கு விடுதலை தந்து விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி செய்கின்றபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை